ஓம் அகத்தீசாய நம. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர் ஆனந்தன் அவர்கள் நல்ல தெளிவாக தமிழ் பேசுகிறார். மிக மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் உலகத்தை தம் உள்ளங்கையில் வைத்திருப்பவர். கம்ப்யூட்டர் பல வகையான திறமைகள், இணையம் என்று சொல்வார். இணையம் எல்லா வகையிலையும் வல்லவர். கம்ப்யூட்டரில், இணையத்தில் பல தொழில்நுட்பம் தெரியும். ஆனால் ஒன்றும் தெரியாது போல் இருப்பார். அவருடன் வந்திருக்கக்கூடிய ராஜேந்திரன் சிறந்த செயல் வீரர். இருவரும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர் தம்முடைய கருத்துக்களை சொன்னார்கள். இதுக்கு முன்னே தமிழ்வாணன் வந்தார். அவர் ஆரம்ப காலத்தில் அவர் தான் இங்கே வந்திருக்கிறார். 1988 வந்தார். அவர் பிறகுதான் இதற்கு முன் அன்பர் தர்மலிங்கம் என்று சொல்லப்பட்ட ஒரு அன்பர் வந்திருக்கிறார். அவர் மூலமாகத்தான் தமிழ்வாணன் வர வாய்ப்பு கிடைத்தது. சண்முகம், சிவசாமி மற்ற நண்பர்கள் வந்திருக்கிறார். முதல் தர்மலிங்கத்துக்கு அவர் நீடு வாழ வேண்டும். அவர் வந்து போனதை பொறுத்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் வாழ்க்கை என்ற வாழ்த்துகிறேன். அடுத்து அன்பர் தமிழ்வாணன் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய பெருந்தகையாளர். ரொம்ப சிரித்து பேசுவார். ரொம்ப மென்மையானவர். மென்மையாக இருந்து தன்னை சார்ந்தவர்கள், ஆரம்ப காலத்தில் தம்பி, தன்னை சார்ந்தவர்கள், மாமன், மச்சனன், குடும்பத்தார்கள் மட்டும் தொண்டு செய்தார்கள். பிறகுதான் படிப்படியாக உயர்ந்து பல அன்பர்கள் சேர்ந்து தொண்டு செய்கிறார். இப்போ நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் இங்கே இருக்கிறார்கள். சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, லண்டன் இங்கெல்லாம் சென்று தொண்டு செய்கிறார்கள். அவ்வப்போது உள்ள பிரச்சனைகள் என்று சொல்லுவார்கள். பெறும்போது ஆசான் அகத்தீசன் ஆட்சி இருக்குது, தைரியமாயிருங்கள்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு என்ன காரணம்? ஆசான் அகத்தீசன் ஆட்சி இருக்குது, தைரியமாயிருங்கள்னு சொல்வதற்கு என்ன காரணம்? நாங்கள் தினமும் ஆசானை வணங்கி வருகிறோம். பெரியோர்களை வணங்காமல் இந்த வாய்ப்பு கிடைக்காது. பயப்படாதே என்று சொல்வதற்கு நான் சராசரி மனிதன் தானே, அந்த வல்லம் எனக்கு இல்லை. ஆசான் ஆட்சி இருப்பதனால் பயப்படாதீங்க, தைரியமாயிருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது காரியம் நடக்கும். அப்போ அவர் ஆட்சி இல்லாமல் முடியாது. மேலும் இங்கே உள்ள தொண்டர்களை சில சமயத்தில் நான் சாடி பேசியிருக்கிறேன். பிறகு வருத்தப்படுவேன். என்னடா மனம் வந்து தொண்டு செய்கிறவரை சாடி பேசியிருக்கேன், கோபமாக பேசியிருக்கேன், பிறகு வருத்தப்படுவேன். அது முன் செய்த வினை பயனர். அந்த முன் செய்த வினை என்ன செய்யும்? நன்றி மறக்கவும் செய்யும், பொறுமையில்லாது செய்துவிடும். மேலும் இன்று அன்பர் மாதவன் சொன்னது போல் இந்த அளவுக்கு அவர் அன்பர்கள் சொல்லுகின்ற வேண்டுகோளை உடனுக்குடனே முடிக்கக்கூடிய அல்லது பிரச்சனை தீர்வு காணக்கூடிய இடம் இந்த ஓங்கார் கொண்டு சொன்னார். மற்ற சங்கத்தில் மனிதர்கள் தலைமை தாங்குகிறார்கள் என்றும், இந்த சங்கத்தில் தான் ஞானிகள் ஆசி பெற்ற ஒருவன் தலைமை தாங்குகிறான் என்று சொன்னார். உண்மைதான், ஞானிகள் ஆசி பெற்றவன் தான் நான். ஞானிகள் ஆசி பெறாமல் இந்த காரியங்கள் செய்ய முடியாது. மென்மேலும் பாடுபடுகிறோம், மென்மேலும் ஆசி பெற நினைக்கின்றோம். அப்போ இதுக்கு முன்னே என்னிடம் பல கொடுமைகள், கோபங்கள் இருக்கும். நான் சராசரி மனிதன் தானே. ஆரம்பத்தில் புலால் உண்டிருக்கிறேன், பொய் சொல்லியிருக்கிறேன், உயிர் கொலை செய்திருக்கிறேன். பல கொனைக்கேடு உள்ளவன் தான் நான். பல கொனைக்கேடுகள், எல்லா வகையான கொனைக்கேடும் உள்ள எல்லா வகையான தீமைக்கு ஒரு இருப்படையுமே நான் தான். அப்படி தான் இருந்திருக்கிறேன். இப்போவும் நான் இருக்கிறேன். இன்னும் முயற்சிக்கிறேன். என்னிடக்கு கொனைக்கேடுகள், கொடுமையான கோபம், யார் இடறி பேசினால் பழி வாங்க உணர்ச்சி, இதெல்லாம் இன்னமும் என்னிடம் இருக்குது. என்னிடம் கொனைக்கேடு இன்னமும் கொனைக்கேடு இருக்குது. பாடுபடுகிறேன், முயற்சிக்கிறேன். இந்த வள்ளுவ பெருமான் 16 அதிகாரமாகிய பொறை உடைமை என்று வைத்திருக்கிறார். இந்த பொறை உடைமை என்பது பொறுத்து கொள்ளுதல். யாரேனும் இடையூறு செய்தால் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதோடைய அந்த அதிகாரத்தின் சாரம். என்னிடமே அந்த குணக்கேடு இருக்குது. என்னிடமே பொறுத்து கொள்ளும் பண்பு இல்லை. முயற்சிக்கிறேன், மென்மேலும் ஆசானை கேட்டு வருகிறேன்.
அவர்கள் பொறுமை கடல், பொறுமை இருப்பிடம் இல்லை, பொறுமை கடல். அந்த பொறுமை கடலாகிய ஆசானை வணங்கினால்தான் பொறுமையை கடைபிடிக்க முடியும். எந்த ஞானிகளும் கோபம் இருந்தால் ஞானியாக முடியாது. கோபம் உள்ளவர்களுக்கு ஞானம் வராது. அப்போ ஆரம்பத்தில் அவர் எப்படி இருந்திருப்பார்கள்? கோபம், கொடுமைகள், காம விகாரம், பல கொடைக்கேடு இருந்திருக்கதான் செய்யும். அதை ஆசா ஞானபண்டிதனுடைய திருவடியை பிடித்து பூஜை செய்துதான் அந்த கொனைக்கேடை அவர் நீக்கி இருக்கிறார்கள். ஆசா ஞானபண்டிதனுக்கு கொனைக்கேடே இல்லை, புண்ணியவான். ஆசா ஞானபண்டிதன் ஆதி சக்தி, பராசக்தி, எல்லாம் வல்ல இயற்கை அன்னையே இந்த தத்துவத்தை அவருக்கு உபதேசித்தார். அவருக்கு உபதேசிக்காவிட்டால் இன்று ஞானத்தை பற்றி நமக்கு தெரியாது. எல்லாம் வல்ல இயற்கை தோற்றுவிக்கும் போதே இந்த காமதேகத்துக்குள் ஒரு பெரும் சக்தியை உருவாக்கி வைத்திருக்கிறாள் தாய் இயற்கை அன்னை. அந்த சக்தியை பல லட்சம் ஆண்டுகளாக யாரும் அறிய முடியாது இருந்தது. அப்படி என்ன செய்தால் மனம் இறங்கி சுப்பிரமணியர் என்று சொல்லப்பட்ட உத்தமருக்கு, அந்த உத்தம மகானுக்கு, ஞானிக்கு உபதேசம் செய்தார். உடம்புக்குள்ளே உள்ள தத்துவம் இருக்குது, 10ஆம் வாசலாக புறமத்தி ஒன்று இருக்குது. அதன் வழியே சென்றால் 1 கோடி சூரிய பிரகாசம் உள்ள ஜோதி உள்ளே இருக்குது. அதை தட்டி எழுப்பதற்கு ஒன்றே ஒன்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், சாந்தம் வேண்டும். இல்லை என்றால் அந்த சக்தியை தட்டி எழுப்ப முடியாது என்று உபதேசித்தாள் தாயே உபதேசித்தாள். பிறகு ஆசான் என்ன செய்தார்? தாம் அறிந்த உண்மையை மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார். உலகம் உய்ய வந்து உதித்தனன் சொல்வார் கட்சியை போல. உலகம் நன்மை அடையும் பொருட்டே ஆசான் சுப்பிரமணியர் தோன்றியிருக்கார். அவருக்கு பிறகு ஆசான் அகத்தீசர், புஜண்டர், போக மகாரிஷி, திருமூலர் போன்ற பெரிய பெரிய மகான்கள் உருவாக்கியிருக்கார். அத்தனையும் அவர் காட்டிய கருணை, ஆசான் ஞானபண்டிதன் காட்டிய கருணை. ஆசான் ஞானபண்டிதன் கருணை காட்டாவிட்டால் காம விகாரம் தீராது, கோபம் தீராது, வன்மனை நீங்காது, பழிவாங்கு உணர்ச்சி நீங்காது, புலால் உண்ணுகின்ற பழக்கம் தீராது, உயிர் கொலை செய்வதில் அந்த பழக்கம் உயிர் கொலை செய்யும் என்ன நீங்காது. ஆகவே அவர் ஆட்சி இல்லாமல் வள்ளுவ பெருமானும் முன்னேறிக்க முடியாது, அகத்தீசன் முன்னேறிக்க முடியாது. இப்போ வள்ளுவ பெருமான் பொறை உடைமை என்ற அதிகாரத்தை சொல்லியிருக்கிறார். யாருடைய தயவால் இதை தாங்கும் சக்தி என்று கேட்டால் அறிவுரை சொல்லுகிறார். வள்ளுவ பெருமான் அறிவுரை சொல்லுகிறார், இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறார். இதையே எப்படியா கடைபிடிக்க முடியும்? கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்தால் ஜென்மத்தை கடைத்திட்டலாம், இல்லை என்றால் குறுகிய ஆயுளாக போய்விடும், பல பிரச்சனை வரும்னு சொல்வார். நமது பாஷையிலே பேசக்கூடியவன் வள்ளுவன். நமது பாஷை இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு அவரைக்கொடை, பீக்கங்கொடி, இப்போ சொரக்காய், ஏதோ பூசணிக்காய், பறையங்காய் விதைக்க விரும்புன்றால் ஒரு 2 அடிக்கு 1 அடி 1 அடி தோண்டுவோம். சுற்றிலும் கரை கட்டி விட்டு அதுக்குள்ளே அந்த விதையை நடுவோம். சுரக்காய் விதை, அப்போ அவரைக்காய் விதையை போடுவோம். அதையும் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்து ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் போடும்போது 2 அடி 3 அடி, அது கட்ட இடத்தை கட்டுறவர் 3 அடி 4 அடியோடு தோண்டுவார்கள். அதையும் நம்ம பார்த்துருக்குறோம். கேணியை வெட்டுவார்கள், 10 அடி 15 அடி 20 அடி 50 அடி 100 அடியோடு கேணி வெட்டுவார்கள். அதையும் பார்த்துருக்குறோம். ஆகவே ஒரு மேடை பள்ளமாக்குவதற்கு மேடமாக்க ஒரு மேடு இருக்குது, அதை வெட்டு பள்ளத்தில் போடுவாங்க. இதையும் பார்த்துருக்கேன். இந்த பாஷையிலேயே பேசுவான் வள்ளுவன். நமது பாஷையிலே பேசக்கூடியவன் ஆசான். அவன் சொல்லுவான் முதல் பாடலில், அகழ்வாரை தாங்கு நிலம் போலன்னா. நான் முழு பாடலுக்கு விளக்க சொல்லவில்லை, ஒரு பாடலுக்கு மட்டும். அகழ்வாரை தாங்கு நிலம் போல், அகழ்தல் தோண்டுதல்னு அர்த்தம். தம்மை விட்டு இப்போ குழி நோண்டும் போது குழி தோண்டுகிறவனையும் தாங்கிக்கும், கீழே விழாமல் தாங்கிக்கும். அப்போ அகழ்வாரை தாங்கு நிலம் போல் நமது பாஷையில் பேசுகிறான். வெட்டுகின்றவனையும் கீழே விழாமல் தாங்குகின்ற நிலம் போல், அகழ்வாரை தாங்கு நிலம் போல். தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலையன்னா. தம்மை இகழ்தல், மனசு புண்படும்படி பேசுகிறவனை பொறுத்து கொள்ள வேணும்னா. இது சின்ன விஷயமா? இது பொறுத்து கொள்ளனா அவ்வளோ விஷயமா? கோபம் வருது இல்லையா, தன்மான உணர்ச்சி இருக்கு இல்லையா, கோபத்தை விட தன்மான உணர்ச்சி. பல பேர்த்துக்கு மத்தியில் நம்ம இடறி பேசிவிட்டான், பல பேர்த்துக்கு மத்தியில் பேசினேன் என்ன பல பேர் என்ன எல்லாம் கடவுளா?
பேசிட்டு போகிறான். பல பேர்த்து மத்தியில் பேசுகிறேன், என்ன மான பிரச்சனை. பல பேர்த்து மத்தியில் என்ன செய்கிறான், பொறுத்துக்கிட்டேன். மற்ற பேர் நம்மளை என்ன சொல்லுவாங்க. இப்போ இவ்வளோ இடறி பேசினான், அவமானகரமாக பேசினான், பொறுத்துக்கிட்டானே புண்ணியவான், இவன் அல்லவோ உயர்ந்தவன் அப்படி தான் சொல்லுவாங்க. தவிர பழைய விபத்தில் இகழ்ந்து பேசினால் மான பிரச்சனை. இந்த பக்குவம் எப்போ வரும்னா, அது ஒன்று வள்ளுவன் ஆட்சி இருக்க வேண்டும், அல்லது திருமலை தேவன் ஆட்சி இருக்க வேண்டும், சுப்பிரமணியர் ஆட்சி இருக்க வேண்டும். யார் மற்ற எதோ நினச்சிட்டு போகிறான், நம்ம பொறுத்துக்கிட்டோம். இந்த மற்றவன் ஏதாவது நம்மளை அவமானமாக பேசிட்டான். இந்த தன்மான உணர்ச்சி பிறவிக்கு காரணமாக இருக்கு. மானாவி மான விட்டு தானாகி நிற்பவருக்கு தோணுனார் நந்தனர். இந்த மான உணர்ச்சி அவசியமாக நமக்கு எழுதி பேசிட்டு போகிறான். இகழ்வார் பொறுத்தல் தலை, பொறுத்து கொள்ளுதல் சரிய சினம், கோபம் இருக்குது. இகழ்ந்து பேசின உடனேயே நமக்கு கோபம் வரும், பிறகு தன்மான உணர்ச்சி வரும். இந்த சினமும் இந்த தன்மான உணர்ச்சியும் பிறவியை மாற்றுமா அப்படின்னு கேள்வி ஒன்று இருக்குது. பிறவியை மாற்றாது. கோபமும் தன்மான உணர்ச்சியும் நம்ம பிறவியை மாற்றாது. யாரே நினச்சிருப்பா நம்ம அவமானம் எவ்வளவு பேசுகிறான், மழுங்கலாக இருக்கான்னு சொல்லிட்டு போகிறான். மழுங்கல்தான் மழுங்கல் தானே. இதனால் வரல ஞானிகள்லாம் மழுங்கல் தான், அல்லது நல்ல இல்லறத்தான். ஞானிகள் அத்தனை பேரும் மழுங்கல், ஏற்றியே பேச மாட்டான், திட்டினோட பேசாமல் இருப்பான். ஆனால் அவன் ஜென்மத்தை கடை தட்டிக்கிறான். பல கோடி யுகங்கள் வாழ்கின்ற ஆசான் மழுங்காக இருப்பான். அல்லது குடும்பத்தை நிலை உயர்த்துகின்றவன், தன் பிள்ளை குட்டிகள், தன் மனைவி, மக்கள், சுற்றத்தார் இவர்களை காப்பாற்றக்கூடியவன், அவன் உணர்ச்சி வசப்பட மாட்டான். அவனும் மழுங்கலாக இருக்க வேண்டும். அவன் இல்லாவிட்டாலும் அவன் குடும்பத்திற்காக அவன் மழுங்கலாக இருக்க வேண்டும். பொறுத்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறான் வள்ளுவன். இது ஞானிகளுக்கும் பொருந்தும், எல்லாரத்தானுக்கும் பொருந்தும். ஆக வெட்டுகின்றவனையும் கீழே விழாமல் தாங்குகிற நிலம் போல் தம்மை இகழ்வரை பொறுத்து கொள்ள வேண்டும். அது ஏன் பொறுத்து கொள்ள வேணும்னு சொன்னால், நீடி ஆயுள் வேணும் அல்லவா, உன்னை நம்பி இருக்க மனைவி மக்களுக்கு பாதுகாவனாக இருக்கணும் அல்லவா, பொறுத்து கொள்ளணும். சரியா மனசு பொறுத்துக்கிறோம், அவன் ஆள்பட உள்ளவன், நம்ம பொறுத்துக்கிறோம். இருந்தாலும் சிந்திக்கும்போது அந்த கோபம் வரும் மனசில். அது இரத்த அழுத்தத்தை உண்டாக்கும், மலச்சிக்கல் உண்டாக்கும், இரத்த அழுத்தம் உண்டாக்கும், பிரச்சனை உண்டாக்கணும், உடம்புக்குள்ளே நோய் உண்டாக்கும். அது என்ன செய்வான், அடுத்த பாடலில் அதை மறக்க வேணும்மா, முன்னே பொறுக்க வேணும்னா. ஒருத்தன் இடறி பேசினால், இகழ்ந்து பேசினால் பொறுத்துக்கொள் என்று நமது பாஷையில் பேசுவான். அடுத்த பாடலில் என்ன செய்வான், அதை மறக்கணும்னா. பொறுத்து கொள்ள சொல்கிறேன், சரி நான் பொறுத்துக்கிறேன். ஆனால் அவன் இடறி பேசுகிறது சிந்தையை விட்டு மாறலையே, நான் என்ன செய்வேன்? அண்ணன் அந்த பக்குவம் வரவில்லையே. நீலாம் வள்ளுவ பெருமான் பெரியவர்கள், எதையும் தாங்கும் இதயம் உள்ளவர்கள். எனக்கு அது பொறுத்துக்கவே முடியல. என்ன அவமானமாக பேசிட்டான், கெட்ட வார்த்தை பேசிட்டான்னு சொல்லிக்கிட்டே எப்போ பார்த்தாலும் என்னை குத்திக்கிட்டே இருக்குதே. நீ என்ன பெரிய மனுஷன் அப்படி. அப்போ தான் ஏன் நான் இருந்தேன். அப்படி தான் யாராவது இடறி பேசினா அது மனசை போட்டுக்கிட்டு ஆஹா என்ன அப்படி பேசிட்டான் இருந்தேன். நான் ஆசான் அகத்தீசனை பூஜை செஞ்சேன். அகத்தீசன் ஞானபண்டிதனை பூஜை செய்ததுனால என்னாச்சு, சரி போ நம்ம வினைப்பயன் குறையுது, வினை தீர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு அப்படி இந்த உணர்கின்ற பக்கம் ஆசான் வள்ளுவன் எனக்கு அகத்தீசன் எனக்கு கொடுத்தார். அகத்தீசனை நினைக்கத்தான் சினம் இருந்த இடமே தெரியவில்லை. அகத்தீசன் நினைக்க யாரேனும் இடறினால் அவர்களை தாக்க வேணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லாது போச்சு. நான் தப்பித்து கொண்டேன். அவர் இடர வேண்டும் அதை நினைத்து கொண்டே இருந்தால் இரத்த அழுத்தம் வரும், மலச்சிக்கல் வரும் என்று எனக்கு தெரியாது. அந்த கொனைக்கேடு தலைவன் ஆசியால் கொனைக்கேடு தீர்ந்தது. நான் தப்பித்து கொண்டேன். யார் ஆசியால் தப்பித்து கொண்டேன்? ஆசான் அகத்தீசன். சினமே இல்லாதவன், பொறாமே இல்லாதவன், வஞ்சனையே இல்லாதவன், பழிவாங்கும் உணர்ச்சியே இல்லாதவன், கொனைக்கேடே இல்லாதவன், வன் சொற்களே இல்லாதவன், காம விகாரம் இல்லாதவன், பொறுமைக்கு சிறப்பிடமானவன். அகத்தீசனை பூஜை செய்தேன். நான் காம விகாரம் அற்றது, சினம் அற்றது, பொறாமையற்றது, ஜாதி வரியற்றது, பணம் மத வரியற்றது, சாந்தியமே வடிவானேன். அவருடைய ஆசியாக தான் நான் இருக்கிறேன். இந்த நூல் திருக்குறள் எழுதுவதற்கும் ஆசான் அகத்தீசன் தான் எனக்கு அருள் செய்தார். அவரிடம் பெற்ற அருள் என்னிடம் கொனைக்கேடுகள் நீங்கிவிட்டது. கொனைக்கேடுகளை பற்றி அறியவே எனக்கு அவர் ஆசி தந்தார். மனிதா, உன்னிடம் இன்னும் பொறாமை இருக்கப்பா, இன்னும் கோபம் இருக்குது, கொடூரமான ஆள் நீ, இன்னும் விகாரம் இருக்குது,
இன்னும் அதாவது உனக்கிட்ட இன்னும் குணைக்கேடு இருக்கப்பா என்று அவர் உணர்த்தினார். உணர்த்தின பிறகுதான் எனக்கு தெரிந்தது இந்த குணைக்கேடு இருக்கு என்று. ஆஹா, நம்ம இது இளமையிலே எவ்வளோ கொடுமை செய்திருக்கிறோம், அதாவது பாவம் செய்திருக்கிறோம் அப்படின்னு உணர்கின்ற பக்குவம். இளமையில் செய்த பாவத்தை பற்றி முதுமையில் உணர்கின்ற பக்குவம் வந்தாவே அருள் வந்தது என்று அர்த்தம். முதுமையில் என்ன செய்வது? இளமையிலேயே வந்திருந்தா, இளமையிலேயே ஒருவனுக்கு கொனைக்கேடுகளை பற்றி அறிந்து கொனைக்கேடை நீக்கக்கூடிய பண்பு இருந்தால் அவன் கடவுளாக இருப்பான். முதுமையில் என்ன செய்ய முடியும்? முதுமையில் வருதே புண்ணியம் தான். கடைசி காலத்திலாவது ஆஹா, நம்ம இப்படி எல்லாரும் பேசிட்டோமே, உடல் கொடுமை செஞ்சிட்டோமே, ஐயோ கொடுமை கொடுமை, என்ன கொடுமை இப்படி செய்துட்டோமே அப்படி நினைத்தாலே விமோச்சனம், அதுக்கு ஒரு விடுதலை உண்டு. கடைசி ஒன்றும் தெரியாது, தான் செஞ்சது நியாயம்னே சொல்லிட்டு இருக்கும் மனசு. இது நாம் செய்தது குற்றம்தான் என்று உணர்கின்ற பக்குவம் திருவள்ளுவர் துணை இல்லாமல் வரவே வராது. ஆமாம், நாம் செஞ்ச குற்றம்தான், காமத்தாலும் கோபத்தாலும் கொடுமையாலும் நாம் செய்த குற்றம்தான் என்று அந்த உணர்கின்ற பக்குவமே தலைவன் தர வேண்டும். கடைசி காலத்தில் வருவதை விட முன்னமே இளமை காலத்திலே வருவதற்கு என்ன வேணும்னா பெரியவங்க ஆசி இருக்கணும். தினம் பூஜை செய்து பழகினால்தான் ஒருவனுக்கு கொனைக்கேடு பற்றியே தெரியும். இன்னும் நம்ம பொறாமை இருக்குது, இன்னும் கடுமையான இது பிறர் பழிவாங்க உணர்ச்சி இருக்குது அப்படின்னு அவன் பூஜை செய்தால் தான் தெரியும். இல்லைன்னு சொன்னால் கடைசி ஒன்று சுத்தம் மடையனாகிட்டே இருக்க மனசு. என்ன காரணம்? பாவசுமை இருக்குல்லவா, பாவசுமை மிகுதி இருக்க தன்னை உயர்த்திக்கிட்டே இருக்கும் மனசு. பாவசுமை தீர்ந்தால் சுத்தம் அடையா. இன்னும் ஒன்றை இவ்வளவு கொடுமை இருக்குது, அவன் பேசுனதை பொறுத்து இன்னும் நினச்சிக்கிட்டே இருக்கிற, என்ன பாவம் என்ன கொடுமை என்ன பாவம் செஞ்சே தெரியல, இன்னும் இதுலேருந்து விடுபடலை அப்படின்னு மழை சொல்லணும். இல்லை என்ன கடைசி வரலும் அவனை மடையனாக்கியே சுடுகாட்டை தோண்டி விடு, மேலும் மேலும் மடையனாகிட்டே இருப்பான். பாவம் செய்வான், பாவம் செய்தவனே இருக்கிற அறிவு மழுங்கும், மறுபடியும் பாவம் செய்வான், இருக்கிற அறிவு மழுங்கும். அறிவு கெட 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 தான் செய்ததே நியாயம்னு நினைக்கும். அது பாவத்தின் சின்னம். ஆக இப்படிப்பட்ட ஒரு மனிதவன். அப்போ ஆசான் வள்ளுவனையோ அகத்தீசனையோ பூஜை செய்கிறோம். ஐயா நீ சொல்கிற அகழ்வாரை தாங்க நிலம்போல் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தரன்னு சொல்கிறேன். பொறுத்துதலே உயர்ந்த பண்பு, அதே தரம். தலை என்பது மேலான கருத்து, மேலான, அதுவே உயர்ந்தன்னு சொல்கிறேன். மறக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கியே, அதுதான் என்னால் முடியலண்ணா. நான் சின்னத்தை கோபத்தை காப்பாற்றிக்கிட்டேன். எங்கே பேசினா விழுவோம் அடி விழுவுங்கிறதால பொறுத்துக்கிட்டேன். இல்லை நான் பொறுப்பேனா ஒருத்தன் பார்ப்பேன். நான் இந்த அதே இடத்த சொல்லுவான், சினத்தை பொறுத்து கொள்வது அது பொறுத்து கொள்வதான் பண்பை தவிர காத்து கொள்வது பண்பு இல்லை, அதை பற்றி நினைக்கவே கூடாதுன்னு சொல்லுவோம். ஆக அது சினம் வராது காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஐயோ மற்ற இடத்தில் சொல்லுவான் மறந்து விட வேணும்னு சொல்லும்போது இன்னும் பண்பு மேலோங்கும். அதுக்கும் ஆசி இருக்க வேண்டும். ஏன்னால் இந்த சினம் எல்லா ஜீவராசிகளும் இருக்குது. பாம்பு மிதிச்சாதான் கடிக்கும், இல்லை பேசாமல் இருக்கும். தேலுக்காய் ஒரு கையை வச்சா ஏதோ தனக்கு இடையூறு வந்தால் தான் கடிக்கும். மாடு கிட்ட அடித்தா புசுங்கும். நல்ல பாம்போட தனக்கு இடையூறு வரும்போது படையெடுத்து கொட்டும். ஆனால் மற்ற ஜீவராசிகளுக்கு இடர்னா தான் தொட்டாசினியோட தொட்டாதான் பாடும். அந்த சினம் எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டு. இந்த குணம் எதுக்கு ஏயா கடவுள் வச்சுருக்கான்னா, தனக்கு இடையூறு வந்தால் மற்ற ஜீவராசிகள் இடையூறு வந்தால் கடிக்கும், அது பாம்பு கொத்தும். ஆனால் மனிதனுக்கு மட்டும் ஏன் மாற்றிக்கொள்ளும் பக்குவம் உண்டு. இப்போ மாட்டுக்கிட்ட போய் நல்ல பாம்புக்கிட்ட ஏன் பாம்பை ஏன் இப்படி சீர்ற படையம் எடுத்து சீரன்னு கேட்டால் கேட்காது. நாய்கிட்ட போய் ஏன் இப்படி குலைக்கிற எல்லாம் இப்படி செய்யாதன்னா கேட்காது. இப்போ மாட்டுக்கிட்ட ஏன் இப்படி முட்டை போகிற அப்படின்னு சொன்னால் கேட்காது. ஆனால் மனுஷன்கிட்ட சொன்னால் கேட்பான். இப்போ வள்ளுவன் சொன்னது இந்த பொறை உடைமை யாருக்கே சொன்னேன்னா, ஆறாவது அறிவு உள்ளவனுக்கு சொல்கிறேன். ஆறாவது சிந்திக்கும் திறமை உள்ளவனுக்கு தான் சொல்லியிருக்கிறேன், மற்ற ஜீவராசிகளுக்கு நான் சொல்லவில்லை. ஆறாவது அறிவாகிய சிந்தனை உள்ளவன் மனிதன். ஆறாவது அறிவு இப்போ வேலை செய்யணும். ஐந்தறிவு, ஆறாவது அறிவு பகுத்தறிவு, ஆறாவது அறிவு எப்போ வேலை செய்யணும்? திருவள்ளுவர் துணை இல்லாமல் ஆறாவது அறிவே வேலை செய்யாது. இல்லைன்னா ஆறாவது அறிவு ஒன்று இருக்கிறார். அப்போ இது குணைக்கேடுகள்லாம் எப்போ தீரும்? ஒன்று பக்தி, ஒன்று பசியாற்றி வித்தல்.
பக்தியும் பசியாற்றுதல் இல்லை என்றால் ஒருவனுக்கு கொனைக்கேடு தீராது. ஆறாவது அறிவு வேலை செய்யாது. ஆறாவது அறிவு மென்மேலும் வளர்ச்சி அடையதென்றால் அறிவு முதிர்ச்சி அடைய 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 எல்லா கொனைக்கேடுகளும் தீரும், முன் செய்த பாவம் தீரும். அப்போ எல்லா புண்ணியமும் அருள் பக்தியும் புண்ணியமும் பெருக 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 அறிவு முதிர்ச்சி அடையும். அறிவு முதிர்ச்சி அடைய அடைய கொனைகேடுகளை பற்றி உணர முடியும். கொனைகேடுகளை பற்றி அறிய அறிய கொனைகேடு நீக்கிக் கொள்ள முடியும். ஆறாவது அறிவின் சிறப்பு. அப்போ ஆறாவது அறிவுனுக்கு சினம் வந்தாலும் மாற்றிக்கொள்வான், அடக்கிக் கொள்வான், இல்லாது செய்து கொள்வான். இல்லாது செய்கிறவன் அவன் ஞானி. அடக்கிக் கொள்றவன் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக, பொறுத்து கொள்றவன் அது ஒரு பண்பு தான். இந்த சினமே இல்லாமல் இருக்கான்னு சொன்னால் அது சாதாரண விஷயம். ஒன்று சினமே இல்லாதவன் ஒன்று பெணமாக இருக்க வேண்டும். இல்லை மூல கோளாறு உணவனாக இருக்கணும். மூல கோளாறு உணவனை அது பேச என்ன செய்வான், அவன் அடி திச்சிக்கிட்டே போயிட்டு இருப்பான், சிரிக்கம் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், அது திட்டிக்கிட்டே இருக்கான். சில பேர் இன்னும் பேர் சில பேர் பொறுத்துக்கொள்வார். திட்டுவான பொறுத்துக்கிட்டான், என்னையா திட்டம் பொறுத்துக்கிட்டானே, காது செவிடி அவன் அதனால தான் பொறுத்துக்கிட்டான், இல்லாட்டி காதில் வந்தால் ஒன்று விடுவானா ஒன்று. ஆக செவிடம் பொறுத்துக்கிறான், ஏன் காதில் விடுவல, லூசு பிடிச்சே அவனுக்கு உணர முடியல. பிணம் கோபமே இருக்காது, சினம் இல்லாதவன் பிணம். சினம் இல்லாதனால பிணமாக இருக்கா, அவன் பிரச்சனை இல்லைன்னா. இப்போ இந்த சினம் பிறவிக்கு காரணமாக இருக்குது. இந்த சினம் என்ற கோபம் எல்லாம் வல்ல இயற்கை தோற்றுவிக்கும் போதே வந்துருக்கு. இந்த சினம் ஆரம்பத்திலிருந்து வந்திருக்கு. இந்த சினத்தை ஏன் கடவுள் படைத்திருக்கிறான்னா, நம்ம பாவியாக்க படைத்திருக்கானா? சரி, சினத்தை படைத்திருக்கான், பொறாமை ஏன் சேர்த்தே படைத்தான்னா? பொறாமை மனிதன் வர்க்கம் தோன்றும் போதே பொறாமை இருந்திருக்கு, அவனுக்கு இருக்குது. ஆரம்ப காலத்திலேயே ஆதி எல்லாம் உள்ள இயற்கை என்னை தோற்றுவிக்கும் போதே சினத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறா, பொறாமையும் சேர்த்து வச்சிருக்கா, கொடுமையும் வச்சிருக்கிறா, காமத்தையும் வச்சிருக்கிறா. ஏன் வச்சிருக்குன்னா, இதை புரிந்து கொண்டால் இப்படி தான் இருக்கும். இது காம தேகத்தால் வந்த கேடுகள் இப்படி தான் இருக்கும். இதை நீ உணர்வதற்கு என்னுடைய மகன் இருக்கிறான், என் மகன் சுப்பிரமணியன் இருக்கான், ஞான பண்டிதன். நீ அவன் திருவடியை பற்றினால் இந்த கொனைக்கேடு பற்றி நீ உணர முடியும். கொனைக்கேடு பற்றி உணர்வதற்கு அவன் ஆட்சி இருக்க வேண்டும், அல்லது அகத்தீசன் ஆட்சி இருக்க வேண்டும், இல்லை என்றால் அது உணர முடியாது. சரி, காமத்தேக இருக்கிறதுனால தான் சினம் வந்ததா? ஆமாம் ஆம் ஆம். சரி, காமத்தை இருக்கிறதுனால பொறாமை வச்சேக்கா? ஆம். காமத்தேக இருக்கிறதுனால தான் கொடுமை இருக்கா? ஆம் ஆம் ஆமாம். என்னால் வெல்ல முடியுமா? ஏன் வெல்ல முடியாது? வென்றவன் இருக்கிறானல்லவா, ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசகன், தாய்மான சாமிகள், பட்னத்தார். அவரை இப்படி பொறுத்துக்கு அவர்கிட்ட காமம் இல்லை, ஒரு பொன்றும் இல்லை, பேசாமல் இருப்பான், அமைதியே வரார். யாரையும் உன் மகன் ஞானிகள் ஆட்சி இல்லாமல் இந்த கொனைக்கேடு பற்றி தெரியாது உனக்கு. நான் படைத்திருக்கிறேன், இதை சேர்த்து இதை படைத்திருக்கிறேன், புரிந்து கொள். இந்த தேகம் படைக்கும் போதே இந்த கொனைக்கேடு இருக்கும். எப்போ உனக்கு பசி இருக்கோ, பசி இருக்கும், பசி இருந்தாவே காமம் இருக்குது, பசி இருந்தால் கோபம் இருக்குது, பசி இருந்தால் கொனைக்கேடு இருக்கும். பசி இல்லாத நிலைமை வரும்போது உனக்கு தெரியும்னா, அப்போ நீ ஏன் எனக்கு வஞ்சனை செய்வேன்னு கேட்டான் தாயை. நான் வஞ்சனை செய்யவில்லை, இந்த கொனை உடம்புடைய கொனை கேடு, அது நீ புரிந்து கொள்வதற்கு தானே வச்சிருக்கிறேன். புண்ணியம் செய்திருந்தால் கொஞ்சம் கோபம் தாழ்ந்திருக்கும். புண்ணியவான்கள் கொடூரமான கோபம் ஒரு மூர்க்கத்தமாக இருக்கானா, பாவத்தின் சின்னம் அது. புண்ணியவான்கள் மழுங்களாக இருக்கா, சினம் இருக்கும், தனியும். அந்த சினம் அது சொன்னால், இப்போ சான்று பெரியவர் சொன்னால் அவர் தனியும். தனியாத கோபம் பாவத்தின் சின்னம். அப்போ இது மூர்க்கத்தனையை விட்டு இந்த சின்னம் என்னை விட்டு போகக்கூடாதா? என்னால் எனக்கு புரியலையே, என்னை பாவியாக்கிடும் போது இருக்கே, என்னை என்ன செய்வேன் தாயே? என்ன பயப்படாத மகனே, அவன் ஆட்சி பெற்றுக்கொன்னா, என்னுடைய மகன் ஆட்சி பெற்றுக்கோ, இல்லைன்னா இந்த மூர்க்கத்தனம் விட்டு போகாது. இந்த மூர்க்கத்தனம் உள்ளவொன்னே வெகு பேர் ஜெயிலுக்கு போயிருக்கான். கைகால் துண்டுபட்டு, கைகாலெலாம் வெட்டுப்பட்டு கிடக்கு, உயிர் இழந்திருக்கிறான், மனைவி மக்கள் இறந்துட்டான், நல்ல சுற்றத்தார் இறந்துட்டான், எல்லாவற்றையும் இழந்து இன்றைக்கி ஜெயிலில் இருக்கானே தாயே, என்னப்பான்னா? ஒன்றும் கவலைப்படாதே. ஒரு முறை முருகானா போதும், ஒரு முறை அகத்தீசனா போதும், இந்த கொனைக்கடலாம் தூள்பட்டு போகணும். ஒரு முறை சொன்னால் போதுமான, ஒரு முறை சொல்லும் போதே நீ அடுத்த முறை சொல்ல எனக்கு தெரியும். அதனால் இப்போ ஒரு முறை சொல்லி வா, பெரியவங்க நாமத்தை சொல்லு, எல்லாம் கொனைக்கடலாம் தீரும். நீடி ஆயுள் கிடைக்கும் உனக்கு. நீடி ஆயுள் வருவதற்கும் இது பக்தி தான் உனக்கு பாரு. கொனைக்கேடு தீரும்,
நீடிவாயில் உண்டாக்கும், செல்வத்தை பெருக்கும், சினங்கள் கோபம் தீரும், பொறாமை தீரும், கொடுமையெல்லாம் நீங்கி போகும், நல்ல நட்பும் உண்டாக்கும். நட்பு நல்ல நட்பையும் உண்டாக்கும். இந்த பக்தியால் தான் நட்பும் உண்டாக்கும். ஆக பக்தி செலுத்துவதற்கு பெரியவர்கள் ஞான பண்டிதனாகிய சுப்பிரமணியர் அகத்தீசன் ஆசி இல்லாமல் முடியாது. அப்போ பூஜை செய்து பழகினவனுக்கு தான் இந்த கொனைக்கேடு பற்றி புரியும். வள்ளுவர்வான் சொல்லிவிட்டான், இப்படி இருக்கணும்னு சொன்னான். யாரையா இது கடைப்பிடிக்கிறது? நீ கடைப்பிடிச்சிருக்கேன், நானும் அப்படி தான் இப்போ இருந்திருக்கிறேன். எல்லாம் வல்ல இயற்கை படைக்கும் போதே எனக்கு இந்த கொனைக்கேடு இருந்திருக்கு. நான் தலைவன் ஆசி பெற்றேன், மாற்றிக்கிட்டேன். நீ மாற்றிக்கொள்ள வேணும் தான் இந்த பாடலை பாடியிருக்கிறேன். ஆசியோடு தான் அகத்தீசன் ஆட்சியால் தான் இந்த நூல்களை எழுதியிருக்கிறேன். நீ முன்னேற வேணும்னு தான் சொல்கிறேன். ஒன்று ஏன் திருவடி பிடித்துக்கொள், வள்ளுவ பெருமான் என்று அழைத்துப்பார். நாங்கள் எல்லாரும் ஒரே சாந்தியமே வடிவான 9 கோடி பேரும் சாந்தியமே வடிவான மக்கள், கருணையே வடிவான மக்கள். யார் அழைத்தாலும் எங்களுக்கு தெரியும். பிடிச்சி கரையை எரிக்கடா மகனே, கரையை எரிக்க பிடிச்சி கரையை எரிக்கணும். அப்போ அவங்க சொல்லுவாங்க இப்படி தான் இருக்கணும்னு. அப்போ அவன் சொல்கிறான் பொறுத்துக்கோ அப்படின்னா. பொறுத்து கொள்வதற்கு வெனே விடுதா நம்மை பொறுமை இருக்க நினைக்கிறோம். ஒரு பக்கம் கடல் சுமை, ஒரு பக்கம் இது வறுமை, நோய், பிரச்சனைகள் தாங்க முடியலையே தாய் என்ன. அதுவும் எனக்கு தெரியும். கடன் சுமை, நோய், குடும்பத்தில் பிரச்சனைகள், மனைவிக்கும் கணவனுக்கும் பிரச்சனை, தாய்க்கும் மகனுக்கும் பிரச்சனை, தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை, மாமனாருக்கும் மருமகளுக்கு பிரச்சனை, நாத்தனாருக்கு நமக்கு பிரச்சனை. இவ்வளோ பிரச்சனை இருக்குதே. பிரச்சனையை ஏன் உருவாக்குனேன்? நான் எங்கடா உருவாக்குனேன்? தோற்றுவிக்கும் போதே இப்படி ஒரு கொனைக்கேடை உருவாக்கி வச்சுருக்கான். கடவுள் வச்சுருக்கான், தாய் வச்சுருக்கிறான். இதெல்லாம் வெல்றதுனா சின்ன விஷயமா? வெல்றதுக்கு என்ன உபாயனா? காலையில் 5 நிமிஷமாவது நாமத்தை சொல்லி பூஜை செய்தால் தான் இந்த கொனைக்கேடு தீரும். மாதம் ஒருவருக்காவது அன்னதானம் சரியா? ஒருவருக்கு செய்யறதுக்கு ஒன்று மனசு விடுமா? ஒன்று அந்த லோபித்தனம். ஒருவருக்கு செய்து நினைக்கிறவன் ஏன்னா ஒருவருக்கு ஒரு ஆளுக்கு போகிறவன் நிச்சயம் 2 ஆளுக்கு போடுவான், அப்புறம் 10 பேருக்கு போடுவான். சரி, இந்த பண்புகள் வருவதுக்கு என்ன உபாயம்? என்ன? அன்னதானம் செய், தினம் 5 நிமிஷம் பூஜை செய், நாமத்தை சொல், அகத்தீசா நந்தீசா திருமல தேவான்னு சொல்லிட்டு வான்னா. சரி, இதுக்கு என்ன? இந்த கொனைக்கேடு தீர்வதற்கு ஏன் கொடுமையான கோபம் இருக்குன்னா, ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்டுருக்குல்ல. நானே இந்த பாவியம் செஞ்சுருக்கிறேன். நானே 30-35 வயசுல நல்லா சுவைச்சு சாப்பிடுவேன். புலால் உண்ட பாவி நான், பொய் சொல்லியிருக்க பாவி, உயிர் கொலை செய்கிற பாவி. அதனால தான் இத்தனை தாமதங்கள் எனக்கு வருது. புலால் ஒன்று சாப்பிட்டுருக்கல. புலால் ஒன்றுகின்ற மக்களுக்கு உயிர் ஜீவதை வருமா? வரவே வராது. புலால் உண்ணுகின்ற மக்களுக்கு ஜீவத்தை இருக்க முடியாது. புலால் உண்டவர்களுக்கு பக்தி எப்படி இருக்க முடியும்? இருக்கும். சரியா? நம்ம வெண்தொழில் கொடுத்துருக்குறோம். பூஜை செய்தால் இந்த கொனைக்கேடு தரும். ஆமாம், புலால் உண்ணுவது பாவம்ன்ற உணர்வு வரும். பூஜை செய்தால் உயிர் கொலை செய்வது பாவம்னு உணர்வு வரும். ஆக வள்ளுவ பெருமான் சொன்ன அறிவுரை பக்தி செலுத்தினால் அன்றி அந்த அறிவுரையை கடைபிடிக்க முடியாது. புண்ணியம் செய்தாலும் பக்தி செய்தால்தான் வரும். சான்றோர்கள் தொடர்பு இருக்கணும். சான்றோர்கள் தொடர்பு யார்? என்ன பெரியவர்கள் நம்ம தினம் பேசணுமே அவங்கள பொறுத்து. நாங்கள் தினம் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். நான் காலையில் எந்திரிச்ச உடனே ஆசானை மீண்டு வணங்காமல் எந்திரிக்க மாட்டேன். காலை எந்திரிக்கும் போதே பல்லு விளக்கணுங்களுக்கெல்லாம் அப்புறம் சாசா மீண்டு வணங்கி தான் எந்திரிப்போம். காலையை சந்திக்கும் போதே ஞானிகளை சந்திக்கிறோம், பெரியவங்களை சந்திக்கிறோம். அப்போ பெரிய சான்றோர் தொடர்பு இருக்குது. முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்கிறோம். அந்த பூஜை செய்தால் தான் ஜீவ தெய்வ உண்டாகும். நான் இங்கேருந்து வர்றோம், ராத்திரி 7 அதிகாலை 4:30 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஒரு திண்ணையில் படுத்துருக்குறான். அவன் திண்ணையில் படுத்துருக்கும் போது தை மாதம் அப்படியே பனி தாங்க முடியல. அப்படியே நல்ல பனி பெய்யுது. அது வேஷ்டியில், ஒரு வேஷ்டியோட சரியான வேஷ்டி இல்லை. அந்த வேஷ்டியை போத்திட்டு குறுன்னு படுத்துருக்குறான். அந்த வழியாக போகின்ற மக்கள் எல்லாம் அதை பற்றி சிந்திக்கலை. ஐயோ பாவம், அந்த வீட்டில் தான் வேலை செய்கிறாங்க. அந்த திண்ணையெல்லாம் படுத்துருக்கான். அந்த ஓரமாக அந்த திண்ணையெல்லாம் படுத்துருக்குறான். எனக்கு உணர முடியுது, ஐயோ இந்த வீட்டில் வேலை செய்கிறவனாச்சே, இவன் உள்ளே உள்ளே கதவு மூடிக்கிட்டு தூங்குறவங்களே போத்திக்கிட்டு இருக்காங்களே, இவன் வேலை செய்கிறவனுக்கு ஒரு போர்வை கொடுக்கக்கூடாதா? ஐயோ பாவம். இந்த உணர்வு முன் செய்த கொஞ்சம் சிறிதளவு புண்ணியம் ராமலிங்க சாமிக்கும் திருமல தேவனுக்கும் கரூர் முனியருக்கும் செய்த பூஜையும் ஒரு கடுகு திணி புண்ணியம் இருந்ததுனால ஐயோ பாவம் வீட்டில் வேலை செய்கிறான், அவன் திண்ணையில் கிடக்கிறான் பனியில், ஒரு வேஷ்டி போத்திக்கிட்டு, ஒரே வேஷ்டி தான் போத்திக்கிட்டு குறுன்னு படுத்துருக்கிறான்.
வீட்டுக்குள்ளே உள்ளே இருப்பவர்கள் போத்திக்கிட்டால போர்வை போட்டு படுக்கிறார். அதை என்னால் உணர முடியாததுக்கு அறிவு கொடுத்தான் அல்லவா. ஆஹா, அந்த அற்புத அறிவு, அந்த கருணை, நான் முன்னேறுவதற்கு இந்த குணப்பண்பு வேண்ட இருந்தது. அந்த அந்த பரிதாபத்தை பார்க்கிறேன். வேலை செய்கிறான் வீட்டில், பெரிய வசதி உள்ளவங்க, அந்த பிள்ளைங்க போத்தின துணி ஏதாவது ஒரு போர்வை கொடுத்து அவனை படுக்க வைக்கலையே என்று அந்த எண்ணுகின்ற எண்ணம் இல்லவா. இது யார் கொடுத்த பிச்சை? ஆசான் ஞானபண்டிதன் கொடுத்த பிச்சை. அந்த கருணை, எனக்கு அந்த கருணை, ஐயோ பாவம் இந்த குளியில் படுத்திருக்கானே என்ன கொடுமை என்று இந்த எண்ணுகின்ற எண்ணத்தை எனக்கு தலைவன் கொடுத்த பிச்சை, கருணை. இல்லை என்றால் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க முடியாது. அது இயல்பாகவே வந்தது. இந்த பிச்சை யார் யார் கொடுத்தான்னா, ராமலிங்க சாமி கொடுத்துருக்கனால திருமல தேவன் மாணிக்கவாசன் கொடுத்துருக்க முடியல, எனக்கு வரவே வராது. அப்போ அந்த பிச்சை அந்த மாதிரி கொனைக்கு நம்பிட, அந்த மாதிரி பண்பு பூஜை செய்யா, இல்லைன்னா அந்த கொனைக்கு பண்பே வராது. கடைசி மட்டும் வரட்டுத்தனமான வாழ்க்கை, கொஞ்சமேனும் இதயத்தில் கருணை இல்லாத வாழ்க்கை. இதயத்தில் அந்த பச்சாதாபம், கருணை இல்லை என்றால் கடவுள் திரும்பியே பார்க்க மாட்டான். இல்லைன்னா உன்னோட பக்தி செயல்புறம் நடிப்பாகவே போயிடும். அதுக்கு தலைவன் கொடுத்த பிச்சையினால்தான் அது உணர முடிந்தது. இது வாய்ப்பு எல்லோருக்கும் பெற வேண்டும். அந்த பக்குவம் பெரியவங்க பூஜை செய்து ஆசி பெற்றுக்கணும்னா, இல்லாட்டி புண்ணியம் செஞ்சுக்கோ, புண்ணியம் சேட்டு அந்த புத்தி வரவே வராது. ஆக வள்ளுவன் இரண்டாவது பாடல் சொல்லுவான், பொறுத்து கொள்ள வேண்டும்னு சொன்னான். முதல் பாடலுக்கு சொல்லியிருக்கிறோம், ரெண்டாவது பாடல் இதுக்கு மேலே பேச முடியாது. பொறுத்தல் இறப்பினை என்றும், இந்த பொறுத்தல் இறப்பினை என்றால் வரம்பு கடந்துன்னு அர்த்தம், செத்து போனது அர்த்தம் இல்லை. பொறுத்தல் இறப்பினை என்றும்னா பொறுத்து கொள்ளு. ஏன் பொறுத்தல்னு சொல்லாமல் என்றும்னு சொன்னேன். ஒரு நாளைக்கு நான் பொறுக்க சொல்ல தம்பி, தொடர்ந்து நீ பொறுமை கடைபிடிக்கணும்னா. இல்லறத்தானக்கா துறவர்த்தான்னு கேட்டேன். இல்லறத்தான் தப்பிச்சுக்குவான், அது அவனோட வினைப்பயன். அவன் இதே மனைவி மக்கள் கூடி வாழ்கிறான், வாழ்ந்தான் செத்து போவான். துறவிகளே என்றும் பொறுத்து கொள்ள வேணும்னா, பொறுத்தல் இறைப்பினை என்றும், வரம்பு கடந்து ஒருவன் இடறினால் பேசினால் என்றும் பொறுத்து கொள்ள வேணும். பெரிய வார்த்தை. பொறுத்து கொள்ள வேணும் என்பது பண்பு, என்றும் எப்போதும் பொறுத்து கொள்ள வேணும்னா. ஏயா பொறுத்து கொள்ள வேணும்னா, ஜென்மத்தை கடத்தேற்ற வேண்டும் அல்லவா, ஜென்மத்தை கடத்தேற்ற வேண்டும். அநியாயமாக கோபம் வந்து முன் ஜென்மத்தை பல ஞானிகள் கோபத்தின் காரணமாக செத்து விட்டார்கள், தவத்தை முடிக்க முடியவில்லை. அதுக்காக உனக்கு சொல்லுகிறேன், பொறுமை என்றும் பொறுத்து கொள்ள வேண்டும், முடிவெடுக்க வேண்டும். அவன் சாக பிறந்தவன் திட்டுகிறான், ஏய் மனமே நீ வாழ பிறந்தவனடா, அவனது ஏன் அதுக்காக கோவிச்சுக்கிறேன், பொறுத்து கொள்ள வேணாம். என்னால் முடியலையே ஐயா, பாவி நான் என்ன பாவம் செய்தனோ தெரியல, அவன் பேசுனதை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கிறேன்னு, என்ன கொடிய பாவம் செய்தனோன்னா. அப்போ ஆசான் சொல்லுவான், உனக்கு அருள் செய்கிறேன், நான் உனக்கு அந்த பொறுமையை தருகிறேன்னா. என்றும் பொறுக்கவன்னு சொன்னேன், இன்று மட்டும் இல்லை என்றும் பொறுமையாருன்னு சொன்னேன். எதுக்காக? ஞானம் என்ற லட்சியத்தை அடையும் வரையில் நீ பொறுமையை கடைபிடின்னா. அவன் சிந்தனை, அவன் பேசுனது மனசு நீங்களே என்ன, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மரத்தில் அதனை நடுன்னா. அது கடைபிடிக்க முடியாத ஒன்று. பொறுத்து கொள்கிறேன் ஐயா, ஏதோ ஒன்று திருவள்ளால் பொறுத்து கொள்கிறேன். ஆனால் அவன் பேசுனது அவன் உள்ளத்தை என் உணர்வோடு உணர்ச்சியோடு என்னை அப்படியே குத்திக்கிட்டு இருக்குதுடா. அதுதான் அப்பா ஜென்மத்தை கடைத்திட்டு தடைப்படும். அதை பற்றி சிந்திக்காத மகனே, சிந்திச்சா மறுபடியும் அவனை அதை பற்றி வருவான், மறுபடியும் அந்த நபர் வருவான், கோபம் வரும், உனக்கு பிரச்சனை வரும்டாக்கன்னு. பல கோடி ஜென்மங்களில் பல கோடி ஜென்மங்களில் பாடுபட்டு இருக்கிற ஞானிகள் துண்டு செய்து ஆசைப்பட்டு இருக்க. இதை நினச்சிக்கிட்டு சிந்திக்காதே, மறந்துடுறா கண்ணுன்னா. மறக்க முடியலையே தாயே, நீ உங்கள் ஆசை இல்லாமல் முடியுமாப்பா, அருள் செய்கிறேன். நீ எனக்கு தினம் தினம் பூஜை சரியில்லவா. அகத்தீசான்னு சொன்னால் அகத்தீச செய்கிறது 9 கோடி பேர், 9 கோடி பேர் உன்னை பார்க்குறான். என்ன ஐயா இன்னும் பொறுமை எனக்கு இல்லை, எனக்கு பொறுமை கிடையாது. யாராவது பேசுனா அதே சிந்திக்கிறேன், அதே என்னை குத்திக்கிட்டு இருக்குண்ணா, அதுக்கும் அருள் செய்கிறேன். பொறுத்து கொள்வதற்கே எங்கள் ஆசி, அதை மறந்துவதற்கு அதை விட ஆசி. நானே அருள் செய்கிறேன், உன் திருவடியே எனக்கு அந்த பண்பு தர வேண்டும் என்று கேட்டுருக்கிறோம். இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறான், இன்னும் தெளிவடையில். என்ன காரணம்? ஏன் இன்னும் இவ்வளோ நாளாகி தெளிவடையில்லைன்னா, புலால் உண்ட நல்லவா, பொய் சொல்லியிருக்க நல்லவா,
ஜாதி துவேஷம் பேசிக்கிறேன் அல்லவா, யான் என்று கருவம் கூட்டியிருக்கிறேன் அல்லவா, மற்ற அடக்கியாளை நினைத்தேன் அல்லவா, நல்ல உண்மையான தொண்டரை இகழ்ந்து பேசியிருக்கேன் அல்லவா, அதாவது பாவம் செய்திருக்கிறேன் அல்லவா, அதனால்தான் இன்னும் அந்த பண்பு எனக்கு வரவில்லை. முயற்சிக்கிறேன். ஆக இந்த பண்புகள் வருவதற்கு நான் பாடுபடுகிறேன். ஆசான் ஆசியால் பாடுபடுவேன், முயற்சிப்பேன், வெற்றி பெறுவேன். ஆக ஏன் இந்த கருத்துக்களை பொதுமக்களிடம் சொல்ல வேணும்னா, வள்ளுவன் சொல்கிறான், பொறுத்து கொள்வதை விட மறந்து விடுவது நல்லதுன்னா. இல்லை இடத்தானுக்கு முடியுமான்னு கேட்டான். இருந்தால் நல்லதப்பா, இல்லைன்னா மறக்கலைன்னு சொன்னால் அவனுக்கு ஏன் அவனை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதை விட மறந்து விடுவது இன்னும் உயர்ந்த பண்பாட்சியா, கடைபிடிக்க முடியுமா? இல்லாதத்தானே. இருந்தால் நல்லது மகனே, இல்லைன்னா அவசரப்பட்டு ஏதோ செஞ்சானா பிரச்சனை வரும். அது கோபம் மனசில் வச்சுக்கிட்டே இருப்பான். இடையே பேச வர்றான், இடையே பேச வரான்னு மறுபடியும் இடையே தொலைச்சிருவான். அவனுக்காக நான் சொல்லலை, அவனை நம்பியிருக்கு பிள்ளை குட்டிகளுக்காக சொல்கிறேன்டா மகனே, அதுக்காக பொறுத்து கொள்ள வேணும்னு சொல்கிறேன். மறந்து விடுவது நல்லது தான். அது யோகிகளுக்கு 100க்கு 100 மார்க். மறந்து விடுவது இல்லை எடுத்தானுக்கு நல்லது தான். என் நூலை தொட்டாவே அந்த புத்தி வந்துடும்டா மகனேன்னா. உன் நூலை தொட்டாவே? ஆமாம், திருக்குறளை முற்று பெற்ற முனிவன் ஆகிய நான், அறம் பொருள் இன்பம் வீடு 4 கரை கண்டவன் நான். என் நூலை தொட்டு பக்தியோடு திருக்குறளாகி திருக்குறளை தொட்டு நீ கண்ணை ஒத்திக்கொள், தொட்டு வணங்கு. வணங்கினாலே உனக்கு எல்லா பண்புகளும் தானே வரும். அவ்வளோ விஷயத்தை அள்ளி திணிச்சிருக்கிறேன் இந்த பாடலை. எல்லா விஷயத்தையும் யாராலும் சொல்ல முடியாத ஒன்றை பல கோணங்களில் சொல்லியிருக்கிறேன். ஆகவே அப்பேற்பட்ட நூலை தொடுதற்கே நீ புண்ணியம் சேர்க்க வேண்டும். தொடுதற்கு புண்ணியம் செய்திருக்கேன்னு ஏதோ ஆங்கில படிப்பு இருக்க என்ன செய்வேன்? நீ செய்த பாவம் அதுக்கு நான் என்ன செய்யட்டுண்ணா? தமிழே படிக்க தெரியலையாண்ணா. நாமன் செய்வோம். உன் வினைப்பை எனவார், நீ செய்த வினைக்கு யாமன் செய்வோம். அண்ணன் செய்த வினை எவ்வாறு இருக்க யாமன் செய்வோம். அவன் வினைப்பையன் தமிழை படிக்க தெரியல. ஆசா ஞான பண்டிதனும் அகத்தீசனும் புஜண்ட மகரிஷியும் போகா மகரிஷியும் திருமூல தேவனும் உருவாக்கிய தமிழை படிக்க முடியாத சூழ்நிலை வந்தது என்றால் அவன் செய்த பாவம், அதுக்கு நானா பொறுப்பு? என் தமிழ், என் இனிய தமிழ், என் தாய் தமிழ், அருள் வள்ளல்கள் உருவாக்கிய தமிழ். தமிழ் என்றாலே அவன் கடவுள் ஆவான். தமிழ் என்றாலே பாவம் தீரும். தமிழ் என்றாலே கடவுள் மரணமில்லா பெருகொள்வான். அப்பேற்பட்ட தமிழை படிக்க முடியாத சூழ்நிலை அவனுக்கு இருக்கின்றால் அன்னவன் விதிப்பயனை யார் செய்வார்? அன்னவன் விதிப்பனவா இருக்க யாமின் செய்வோன்னா. ஆகவே திருக்குறளை படிக்க தொடவும், அது படிப்பதற்கும் அதை உணர்வதற்கும் வள்ளுவ பெருமான் ஆசிரிக்க வேண்டும்னா, இல்லை என்றால் முடியாது. அப்பேற்பட்ட நூலை தொட்டு படிக்கிறதுக்கு ஆசான் அருள் செய்யணும். ஒரு இடத்தில் சொல்லுவான், என்னையா பொருள் கொடுத்தாவது இங்கே ஒருவன் எடறி பேசினால் பொறுத்து கொள்ள வேணும்னு சொன்னேன், அது மறந்து விடுவது நல்லதுன்னு சொன்னேன். மற்றொரு இடத்தில் பொருள் கொடுத்தாவது ஒரு பகையை தேடிக்கிறான். ஏன் வள்ளுவ பெருமானே, பகையை தேடிக்கிறது பொருள் கொடுத்து ஏயா பகையை தேடிக்கிறேன்? நான் என்ன என்ன நீர் முற்று பெற்ற முனிவராயிடுச்சு, இப்படிப்பட்ட மகான் வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறேன்னா, பணத்தை கொடுத்து பகையை தேடிக்கிறானா? பணத்தை கொடுத்து பகையை தேடுறது எதுக்குயா? பகையை வேணாயாண்ண? இல்லை, பகையை தேடிக்கண்ணா. எதுக்கு பகையை தேடிக்கிறான்? அனுபவத்துக்கு வரும். கொடுத்தும் குழல் வேண்டும் அன்ற, கொடுத்தும் குழல் வேண்டும் அன்ற, அடுத்திருந்து மானாத செய்வான் பகைன்னா. கூடவே இருந்து இடையூறு செய்கிறவனுக்கு பணத்தை கொடுத்து வச்சுக்கோண்ணா. பணத்தை கொடுத்து அவனுக்கு பாதுகாப்பு கொடுண்ணா. என்ன காரணம்? அனுபவத்துக்கு வரும். உனக்கு வாழ்க்கையில் அனுபவம் முக்கியம். ஏட்டு படிப்பை விட அனுபவ படிப்பு நல்லதுன்னா. இல்லை என்றால் உனக்கு வராது. அப்போ அனுபவத்துக்கு பணத்தை கொடுத்து பகை தேடிக்கிறான். அப்படி ஒரு பண்பு இப்படி தேடிக்க உனக்கு உண்மை அனுபவத்தை தெரிந்து கொள்ளணும். சில நட்பை தேடுவார்கள், நட்பை வெறுக்குவார்கள், நட்பை நண்பர்கள் போட்டு பழகுவார்கள். நல்ல பண்பு இருந்தால் வச்சுக்கலாம், அவன் தூக்கி எறிஞ்சுவான். அப்படி ஒரு வாழ்க்கை. ஆகவே வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ளவும் அதை கடைபிடிக்கவும் திருவருள் துணை இல்லாமல் முடியாது என்றும், இது திருக்குறளை நான் முழுமையாக சொல்லவில்லை, அதுக்குரிய அறிவு பக்குவம் எனக்கு இல்லை. ஏதோ 2 கருள் சொல்லியிருக்கேன், சிற்றறிவுக்கு பற்றியே சொல்லியிருக்கிறேன். ஆகவே ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புகிறவர்கள் குடும்பத்தில் ஒற்றுமையோடு அமைதியோடும் மாமன் மருமகளுக்கும் நாத்தார்களுக்கும் குடும்பத்தில் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்றால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பொறுமையை கடைபிடிக்க என்றால் திருள் துணை இருக்க வேண்டும். ஆகவே எல்லோரும் ஞானிகளில் ஆசானை வணங்கி ஆசி பெற்றுக் கொள்ள வேண்டும். அன்பர்கள், மலேசிய அன்பர்கள் ராஜேந்திரன் ஆனந்தம் வந்திருக்கிறார்கள். அவர் நீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.
பல நாடுகளுக்கு சென்று 10,000 கிலோமீட்டர் 15,000 கிலோமீட்டர்லாம் சென்று இருக்கிறார்கள். அங்கே சென்று வசூல் செய்கிற ஆண்களையும் பெண்களையும் மனமாற வாழ்த்துகிறேன். அடுத்து துறையூரில் இரவு பகலாக தொண்டு செய்யக்கூடிய தொண்டர்கள் இருக்கிறார்கள். அதெல்லாம் ஆசான அனுப்பப்பட்டவர்கள். அவர் நீடு வாழ வேண்டும். அவர் மேற்கொள்ளும் காரியம் தடையாளம் அடக்க வேண்டும். நான் அறிந்தோ அறியாமலோ முன் செய்த பாவத்தின் காரணமாக இடறி பேசியிருப்பேன். இது நாள் வரலும் பேசியிருப்பேன். அந்த பாவ சுமை எனக்கு இருக்குது. அப்படி பெண்கள் ஆண்கள் இடையில் பேசியிருந்தால் அவர் பொறுத்து கொள்ள வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அவர் மன்னித்தேன் என்று சொன்னால் மனசன் வாயால் சொல்ல வேண்டாம். இங்கே உள்ளவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அன்றமை பேசினான் கோபமாக பேசினான் என்று நினைத்தாலே என்னுடைய தவத்துக்கு இடையூறு வரும். ஆகவே மனதிற்குள்ளாவது பாவி என்று நினைத்து மன்னித்து விட வேண்டும். மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அவர்களை. அதே சமயத்தில் நான் கூட்டத்தில் உணர்ச்சிப்பட்டு பேசுவேன், முரண்பட்டு சில சமயத்தை பேசியிருப்பேன். ஏனென்றால் மூர்க்கத்தனம் உள்ளவன் கொடும் பாவி நான். என்னை போல் பாவி இந்த உலகத்தை அகிலத்தில் கிடையாது. அவ்வளோ பெரிய பாவி. அப்பேற்பட்ட பாவி ஏதோ பேசியிருப்பேன், மூடத்தனமாக மூர்க்கத்தனமாக பேசியிருப்பேன், இதனால் வரையும் பேசியிருப்பேன். ஆகவே அவர்களும் என்னை மனமாற மன்னிக்க வேண்டும். போதிய கல்வி இல்லாதவன் நான். எனவே சிற்றறிவிக்கப்பட்டது சில பேசியிருப்பேன். அதில் குற்றம் உரை இருப்பது இயல்புதான். ஆக கற்று உணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும். முடிக்கிறேன். வணக்கம்.